டிவிஐ செய்திகள் டொரண்டோவிலிருந்து எஸ்.ஜே. ராம்பிரசன். வணக்கம். கனடாவில் டொரண்டோ, மொன்ட்ரியல், வான்கூவர் ஆகிய இடங்களில் மாவீரர் நாள் நிகழ்வுகள் இன்றைய தினம் அனுஷ்டிக்கப்பட்டது. மார்க்கம் ஃபேர்கிரவுண்டில் உணர்ச்சிபூர்வமாக இடம்பெற்ற மாவீரர் நாள் நிகழ்ச்சிகளில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். இதேவேளை தேசிய மாவீரர் நாளில் மாவீரர்களை மனதில் இருத்தி உலக சமுதாயத்திடம் நீதி கோருவதாக நாடு கடந்த தமிழர் அரசாங்கத்தின் பிரதமர் வி. உருத்திரகுமாரன் மாவீரர் வணக்க நாள் அறிக்கையில் தெரிவித்திருக்கின்றார். காவிரி நதிநீர் பங்கீடு தொடர்பாக கர்நாடக முதல்வர் ஜெகதீஷ் ஷெட்டரை தமிழக முதல்வர் ஜெயலலிதா நாளை மறுதினம் சந்தித்து பேச இருக்கின்றார். அப்போது காவிரியிலிருந்து தமிழகத்திற்கு கர்நாடகா வழங்க வேண்டிய நீர் குறித்து ஷெட்டரிடம் ஜெயலலிதா வலியுறுத்த உள்ளார். எகிப்திய தலைநகர் கைரோவில் உள்ள டக்ரீர் சதுக்கத்தில் பல்லாயிரக்கணக்கானவர்கள் ஜனாதிபதி மஹ்மூத் மோர்சிக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஜனாதிபதி கூடுதல் அதிகாரங்களை தன்னிடம் குவிக்கும் வகையில் கடந்த வாரம் நடவடிக்கை எடுத்திருந்தார். அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் நாடளாவிய ரீதியில் ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்று வருகின்றன. விரிவான செய்திகள் டிவியின் செய்தி அறிக்கையில் இடம்பெறும்.